தடைகளை தாண்டி வெளிவரும் ஜனநாயகன் திரைப்படம் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து பல்வேறு பகுதிகளிலிருந்து சிஎம் விஜய் ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம். ரொம்ப ஹாப்பினஸ். ரொம்ப நாளோட இது எல்லாத்தோட ரொம்ப நாள் கனவு கூட. எங்க தளபதி ரொம்ப வெற்றி அடைஞ்சு முதலா ஒரு முதல்வருங்கிற பதவியில உட்காந்து இந்த மாதிரி ஒரு இது யாருக்கு வரும் சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தோம். இது ரொம்ப நாள் கனவு. எங்க ரசிகர் மன்றத்துல நினைச்சது நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம். இது நிச்சயமா வெற்றி அடையும். வெள்ளி விழா காண்பாரு, எல்லாருமே பார்ப்பீங்க. டிக்கெட் கவுண்டிங் தியேட்டரில் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வர ஹவுஸ்ஃபுல்லு தான். மண்டே வர டிக்கெட் எந்த தியேட்டர்லையுமே படம் கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல. அதனால் ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி தான் ஜனவரி மாதம் படம் வந்துருந்துச்சுன்னா தளபதி விஜய்ன்ற டைட்டில் கார்டோட வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்ன்ற ஒரு டைட்டில் கார்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஆனால் அன்றைக்கி நாங்கள் சொன்னது தான், நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி சொன்னோம், இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா வெறும் தளபதி விஜய்னு வரும் அப்படின்னோம். அப்போ யாரும் கேட்கல. அப்பயே சொன்னோம் நாளை முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லி வரும்ன்ட்டு. அது இப்போ எங்களுக்கு வருது. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி இந்த படம் பார்க்கும்போது ஒரு 1000 கோடி வசூல் கண்டிப்பாக அடிக்கும். அதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். திருப்பியும் தீபாவளி பொங்கல் எல்லாமே நாளைக்கு தான் எங்களுக்கு திருவிழா மாரி இருக்கும். அதுலன்ட்டு இத்தனை வருஷம் தடை போட்டாலுமே நாங்கள் இதை ரொம்ப எங்கள் திருவிழா மாரி தான் கொண்டாடுவோம். லாஸ்ட் டைம் எங்களுக்கு தடை போட்டாங்க, ஆனால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் முடியல. ஆனால் அதுக்கு டபுள் மடங்காக இந்த வருஷம் நாங்கள் சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம், எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சும்மா இப்போ பல தடைகள் பல விமர்சனங்களை வச்சாலும் அதை தடையை தாண்டி வரதான் தளபதியோட ரசிகர்கள். நாங்கள் இப்போ தொண்டர்களாக மாதிரியே செயல்பட்டு வரோம். இதுக்கப்புறம் இதை தளபதி திருவிழா தான் சொல்கிறோம். இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வரணும். இதை பயங்கரமாக இன்னும் அவனுங்க தடையை எவ்வளோ போட்டாலும் இது பயங்கரமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக படத்துக்கு எல்லோரும் வந்தாங்க. படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 12ஆம் தேதி போன பொங்கல்லேருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் சில தடைகள்னால அது கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப எதிர்பார்த்து இதே பேனர் நாங்கள் அப்பையும் வச்சுருந்தோம் அண்ணனுக்காக. பட் அது கொஞ்சம் சூழ்நிலையினால அதை எடுக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு, படம் வர முடியாமல் போனதுனால. அதனால் அதே மாதிரியே திருப்பி வைக்கணும்னு ஒரு மிக ஆர்வத்தோடு நாங்கள் அதை எங்களோட சொந்த செலவில் 50 பேரும் எங்கள் அண்ணன் சிவானன் தலைமையில் சொந்த செலவில் எல்லோரும் கை காசையும் போட்டு நாங்கள் எங்களோட உழைப்பில் வச்சுருக்கோம். என்றைக்குமே அவர் படம் வந்தால் நாங்கள் கொண்டாடுவோம். தளபதினாலே போராட்டம் தான். படம் வர்றதே ரொம்ப கஷ்டம்தான். இது இப்போ இல்லை, துப்பாக்கிலேருந்து கத்திலேருந்து சுறாலேருந்து எல்லா படத்துலையுமே தளபதி படம்னாலே ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி தான் வரும். இது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எப்பயுமே போராட்டம் பண்ணி தான் வரும். இப்போ போன வாட்டி வந்தால் சாதாரணமாக ஒரு படமாக வந்திருக்கோம். ஒரு வருஷமோ இதுவுமே கழிச்சு இப்போ போன ஆட்சியிலேருந்து எப்படியுமே படமும் விடல. இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக போட்டு வரதே எங்களுக்கு பெருமை தான். இதில் லேட்டாக ஆனதில் கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ முன்னாடியோட இப்போ ரொம்ப சந்தோஷம் தான். நாளைக்கு தான் எங்களுக்கு திருவிழா மாரி நல்லா கொண்டாடலான்னு இருக்கோம். ஐடியா ரொம்ப செம்மையாக ரொம்ப ஹாப்பியாக நாளைக்கு எப்படி சொல்கிறதுன்னு அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியல எங்களால். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். கண்டிப்பாக அவங்கள ஒரு இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். அவர் எங்களை நல்லா வச்சுருப்பாருன்னு தெரியும். அந்த இடத்துல இருந்து அது எத்தனை தடைகள் மீறி இந்த கடவுள் வர்றாரு, எங்களை நல்லா வச்சுருப்பாரு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறோம். எங்களோட தளபதி எங்களை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவர் நல்லபடியாக எங்களை வச்சுருப்பாரு. இந்த வருஷம் பஸ்லேயே படம் வருதுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேனே. இப்போ அது அந்த ஆட்சியில் எங்களால் சரியாக அதை திரையிட முடியல. இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து எங்கள் தளபதி முதலமைச்சர் ஆனோடனே இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி இளைய தளபதி விஜயன்னு வந்த பேருக்கு அப்புறம் தளபதி விஜயன்னு டைட்டில் வந்துச்சு. இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டைட்டிலோட வரப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.